அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக வச்சு விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் லெவல் ஏற்ற முடியுமா? செக். மானிட்டர் லெவல் கொஞ்சம் ஏற்றுங்க. ஏற்றிட்டீங்களா? அந்த மானிட்டர் சொன்னேன் மச்சான். அதேதாம்மா. அதேதானா? எனிவே கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கம். எஸ், கேட்ஸ் தமிழ் சங்கம். ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையுமே வந்து இப்படி ஆன்லைனில் பார்க்குறோம் அப்படின் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நிலைமை அப்படி இருக்குது அப்படின் போது அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து ஷோ பண்ணது வந்து இது செகண்ட் டைம். அப்போ நேரில் வந்து அங்கே வந்து நிறையா ஸ்டேட்ஸாக போய் சிட்டிஸ்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் விசிட் பண்ணி லைவாக பண்ணுற பர்ஃபார்மன்ஸோட அந்த உடனே கிடைக்கிற அந்த அப்ரிசியேஷன் ரொம்ப வேறு லெவல். அங்கே இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எஸ், நவீன் மச்சான் வந்து மச்சான் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த குஷி படம் பார்த்தீங்கல்ல, அதில் குழந்தையில அதேதான். ஸோ அந்த மாதிரி குழந்தையிலேருந்தே வந்து நாங்கள் விரல் பிடிச்சி நடக்க ஆரம்பித்தோம். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து கலக்கப்போகுது யாரில் வந்து சீசன் 5ல் வந்து சூப்பராக கலக்கிட்டு இருந்தார். நான் சீசன் 7 டைட்டில் வின்னர் சார். இவரும் டைட்டில் வின்னர் தான், மக்கள் மனசில் டைட்டில் வின்னர். அந்த ஒரு சீசனில் மட்டும் டைட்டில் மிஸ் ஆச்சே தவிர மக்கள் மனசில் டைட்டில் வின்னர். ஸோ அதனால் மச்சான், நம்மளோட மக்கள் எல்லாருமே அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட அரவிந்த் ஸ்ரீனிவாசும் ரக்ஷிதாவும் பின்னிட்டாங்க. ஆமாம், அவங்க 2 பேர் பின்னாங்க. பின்னாடி பார்த்தல, ஆஹா, ரஞ்சித்தன் டீம் வந்து கீபோர்டில் கை வச்சாருன்னா அவர் எடுக்கவே மாட்டார். அவர் குச்சி எடுத்தாருன்னு வச்சுக்க, கீழே வைக்கவே மாட்டார், வாசிச்சு தள்ளிடுவார். ஆமாம், ரஞ்சித் பியானோல கை வச்சிட்டாருன்னு வச்சுக்க. ரஞ்சித் வந்து ட்ரம்ஸு சத்ரியன். ஆமாம் சத்ரியன். ஆமா, மியூசிக்ல கை வச்சுட்டாருன்னு வச்சுக்கேன். பியானோல ஏஆர் ரகுமான் மாதிரி. பியானோல கீபோர்டு எப்பா எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. பியானோ கீபோர்ட்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி தான்ப்பா. அக்கா தங்கச்சி மாதிரியா? ஆமா, அது கூட ஒரு அண்ணன் தம்பின்னு சொல்லிடலாம்ல. நீ அக்கா தங்கச்சி தான் இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல. ஆமா, ஆரம்பத்துல இருந்தே இப்படி பண்றாரு. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். பின்னாடி அவர் அண்ணன் இருந்தாரு பத்தல. ஆமா, நடுவுல கொஞ்சம் பக்கத்து கணவன் ஒரு படம் வச்சுட்டு ரொம்ப நேரமா. ஆமா, நடுவுல கொஞ்சம் பக்கத்து கணவன் ஒரு படம். ஆமா, அதுல வந்து விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவார்ல. ஆமா, அவரோட அண்ணன் மச்சான். பக்ஸ் சார் அண்ணன். அவரு ஒரே ஃபேஸ் கட்ல இருப்பாரு பாருங்க. ஓ, அதான் கையில ஃபுல்லா பட்ஸ் வச்சிருந்தாரு. அப்பப்போ குடஞ்சிக்கிட்டே இருப்பாரு. எனிவே இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்க போது. பட் நீங்க அங்க சிரிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாமலே நாங்க பாட்டு ஒன் சைடா பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன் சைட் லவரா இருக்கோம் நாங்க. ஆமா, கவனிக்கிறீங்க அப்படின்றவங்க கொஞ்சம் கை தூக்குனீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்பாடா, வெள்ளை டி ஷர்ட் அண்ணன் கை தூக்கிட்டாரு, இந்த பக்கம் கோடு போட்டு சட்டை அண்ணன் கை தூக்கிட்டாரு. நன்றி மச்சான். இப்ப நம்ம பேசணும், நம்மள மாதிரி இன்னும் சிறப்பு விருந்தினரா நம்மளோட ஸ்டுடியோல வந்து நம்மளோட சினிமால ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச சில ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாருமே நம்ம கூப்பிட்டு பேச போறோம். என்ன பேச போறோம் அப்படின்றத அப்படியே ஜாலியா போறோம். எல்லாரும் கூட பேசுறதுக்காக நம்ம ஒருத்தரை வந்து கூப்பிட்டுப்போம். அவர் யாருன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட், நம்மளுடைய புரட்சி தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆர். என்னமா மைக்குக்கு முத்தெல்லாம் கொடுக்குறீங்க? எல்லாத்தையும் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் கொடுப்பீங்களா? ஐயோ, எல்லாத்தையும் கொடுப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் பேச போறார். சூப்பர் மாமா. ஓகேவா? அதுதான் கரெக்ட் மாமா. என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் யூ கைஸ்? என்ன இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க சார்? I can speak English, man. அப்படியா? Yeah, people are watching there. ஓஹோ, from US. I can speak English, Hindi, Tamil, Marathi, Gujarati, Bhojpuriya, Bahubali also. Bahubali no language. You should tell me. Astabubuzu. பின்றீங்களே சார்? Yes, I am a Tata Sky. All channels, all language available. ஓகே சார். நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் நீங்க ஒரு தலைவன் சார். தமிழுக்கு என் உயிரையே கொடுப்பேன். இப்ப பாருங்க, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வரப்போறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசியல்ல வந்து யாராவது நல்லது செய்ய மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்காங்க. ஆமா சார். அதனால நல்லது செய்யறதுக்காக சில பேர் வெயிட் பண்றாங்க. அவங்கள கூப்பிட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கூப்பிட போறேன். சூப்பர் சார். ஆமா, முதல்ல ஒருத்தரை கூப்பிட போறேன். கூப்பிட்டுட்டுமா? அவர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். அப்படின்னா உங்களை தான் பிடிக்கும். யூனிவர்சல் ஹீரோப்பா. யூனிவர்சல் ஹீரோ. பெண்கள் எல்லாருக்கும் இவரை பிடிக்கிறதுனால காதல் மன்னன் கூப்பிடுவாங்க. அஜித் சாரா?
இல்ல, அவருக்கு முன்னாடி ஒரு காதல் மன்னன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல். இந்த மியூசிக் போடக்கூடாது, இப்ப ட்ரெண்டிங் மியூசிக்கே வேற இல்லையா? வணக்கம் கமல் சார். வணக்கம். வணக்கம். கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கம் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக அவர்களுக்கு ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது உங்களை நான் கூப்பிட்டேன், எனக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? மறந்துட்டேன் வாத்தியாரு. நீங்க உங்களை எப்படி நான் மறப்பேன்? நான் தான் வாத்தியாரா? நீங்க இப்ப மாஸ்டர்ல வாத்தியாரு வாத்தியாரு வாத்தியாருன்னு வேற பாட்டு போட்டாங்களே. இல்ல 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 இல்ல, அவர் படிச்ச ஸ்கூல்ல நீங்க தான் ஹெட் மாஸ்டர். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா? பஞ்சராக்கா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது உங்களுக்கே அமைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, ஏன்னா வீடும் அமைஞ்ச கரையில தான் இருக்கு, அதனால அமைஞ்ச மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு. கலக்க போதே ட்ரை பண்ணுங்க. நிறைய தடவை ட்ரை பண்ணி தான் வந்திருக்கேன். ஆமா, சொல்லுங்க. நீங்க ஒரு வேளை சரி, அரசியலுக்கு வந்தீங்கன்னா மக்களுக்காக என்ன நல்லது செய்வீங்க? மக்களுக்காக என்னது நல்லது செய்வேன்னா, முதல்ல எல்லாரையும் கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொல்லுவேன். கன்செஷன் ரூமுக்கா? கன்செஷன் இல்ல, கன்ஃபெஷன். கன்ஃபெஷனா? ஆமா. அங்க இருக்கு. அங்க போயிட்டு அவர்களுக்கு குறும்படம்லாம் போட்டு காட்டுவேன். என்ன மாதிரி படம்? நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் என்ன மாதிரி நினைச்சேன் சொல்லுங்க பாப்பா. எனக்கு தெரியும் நீங்க அந்த மாதிரி நினைச்சிருப்பீங்கன்ட்டு. நினைச்சிட்டீங்களா? ஆமா. அதாவது அதாவது என்னன்னா, இப்போ யார் யார் தவறுகள் செய்கிறார்களோ அவர்கள் அந்த தவறை சுட்டி காட்டி ஒன்று திருத்துவேன். திருந்தலைன்னா எலிமினேட் பண்ணிடுவேன். உடனே எலிமினேஷனா? உடனே எவிக்ஷன் தான். ஒரு வேலை வந்து தப்பு பண்ணா அவங்களே எலிமினேஷன். எலிமினேஷன் உடனே பண்ணிடுவேன். எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இந்த சனமை ஏன் வெளியில அனுப்பிச்சிங்க? சனத்தை ஏன் வெளியில அனுப்பிச்சோன்னா, சாதி சனம் இருக்குன்னு தானே உள்ள உட்காந்தோம், சனத்தையே வெளியில அனுப்பிச்சிட்டீங்களே. சனத்தை வெளியில அனுப்பிச்சோன்னா ஒட்டுமொத்த சனங்களும் எதிராக மாறி விட்டார்கள். யாருக்கு? இல்ல, பிக் பாஸ்க்கு சொன்னேன். நான் பிக் பாஸ் கிடையாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கமல் சார் வாய்ஸ் வருதுக்கு. எனக்கும் நீங்க பேசும்போது அப்படியே வாத்தியார் எட்டி பாக்குறாரு. அப்படியா அப்படின்ட்டு எட்டி பார்த்துட்டாரா? அவர் எட்டி ஓகே. சரி, இந்த ரமேஷை வெளியில அமைச்சிட்டீங்களே. ரமேஷை மட்டும் தானே வெளியில அனுப்பிச்சோன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாளைக்கு வேற ஒருத்தரும் போவாங்க. இந்த வாட்டி 2 எலிமினேஷனா? 2 எலிமினேஷன் இருக்கு. அது எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இப்ப நான் என்ன எதிர்பார்க்கணும்? எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். எதையும் எதிர்பார்க்க வேணாமா? எதிர்பார்க்க வழக்கம் போல உங்க ட்விட்டர் மாதிரி புரியல இல்லையா? ஆமா. அப்ப நான் அரசியலுக்கு வந்தா என்ன செய்வேன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. முதல்ல இந்த திரைப்படங்கள் எல்லாம், அது முக்கியமா என் திரைப்படங்கள்ல மொத்த காட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டுருவேன். மொத்த காட்சி இருக்காதா? அப்ப உங்க படம் நாங்க எப்படி கண்டுபிடிப்போம்? அது ஒண்ணும் இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப எல்லாருமே வலது கையில சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆமா. திடீர்னு ஒருத்தர் இடது கையில சாப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், வித்தியாசமா தெரிவாரு. அதுக்காக தான். என்ன கமல் சார் படத்துல முத்த காட்சி இல்லைன்னா உடனே அதுதான் மக்களுக்கு உடனே சென்றடையும். அதான் எப்பயுமே வித்தியாசத்தை விரும்புறவர் தானே நீங்க. கரெக்டா சொன்னீங்க. காரை எடுத்துட்டு போய் வித்தியாசத்தை விரும்புவீங்களே. அந்த ஐயோ அதுவா, அது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். அது சரி, அதுதான் என்னோட அரசியல். அப்புறம் என்ன, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு சீக்கிரம் நீங்க வந்தா போதும். கண்டிப்பா. இன்னும் 6 மாசத்துல மக்கள் விரும்பும் ஒரு நல்ல அமைப்பு வரும் என்ற நம்பிக்கையில் தொடர்வோம் இந்த வாழ்க்கையை. நன்றி 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 நன்றி. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ. யா, கை தட்டிங்கன்னா ஒரு சந்தோஷமா கமல் சார் வீட்டுக்கு போவார். தேங்க்யூ சார். யூல் பி வாட்சிங். போலாம் அடுத்தது. இப்போ நான் வந்து கமல் சாரை வந்தேன். இப்போ வந்து அடுத்ததா நான் இப்போ வாத்தியாரா மாறிடுறேன். நீங்க வாத்தியாரா மாறிடுறீங்க. இன்னொரு ஒரு பெரிய தலைவரை கூப்பிட போறோம். பெரிய தலைவர் யாரு? இன்னைக்கு பர்த்டே பாய் அவர்தான். இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை. ஆமா, பிறந்த குழந்தை, 71 வயசு குழந்தை. அவரை வந்து நம்ம கூப்பிட போறோம். எஸ், ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்டான நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். இங்க இதை விழாவில் உருகத்திற்கும் பெரியோர்களே, தாழ்மார்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக ரசிக பெருமக்களே, இது வரைக்கும் என்னை வாழ வைக்கும் தமிழ் ரசிகர்ன்றாங்க. இனிமேல் தமிழ் ரசிகர்கள் இல்ல, தமிழ் மக்களே வாழ வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக. ஐயோ இருக்கோம், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஐயோ, நான் உங்களை டெய்லியும் பார்த்துட்டு இருக்கேங்க. அப்படியா? ஏன்னா நியூஸ் ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க.
இந்த போயிட்ட போட்டு எல்லாமே மக்கள் போடுறாங்க, நம்ம சும்மா அப்படியே. அப்படிலாம் கிடையாது. ஒரு 10-15 வருஷமாவே நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து உங்கள் படங்களை தான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? டெஃபினெட்லி ஒய் நாட். நீங்கள் அரசியலுக்கு இல்லை தப்பு, நீங்கள் அரசியலுக்கு வந்தான்னு கேட்கவே கூடாது. ஒருவேளை அரசியலுக்கு வரீங்க, அதுதான் ஒருவேளை நீங்கள் வருவீங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா மாட்டீங்களா அதை சொல்லுங்க. ஐயா, அரசியலுக்கு நான் வருவேன், அதை வர மாட்டேன். என்னப்பா இது? நான் வருவேன், அதை வரவே மாட்டேன். புரிஞ்சுதா? எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க கூப்பிடுங்க, எதை ஜெயிக்கோ சொல்லுங்க, அப்ப சட்டு வந்து நிக்கிறேன். பஞ்சு டைலாக்லாம் பலமாக தான் இருக்கு. வரும் ஆனால் வராதுன்ற மாதிரியே பேசுறியாப்பா? ஐயோ, அப்படி கிடையாது. நம்ம வந்து அதுக்கு இந்த நேர காலெல்லாம் இருக்கு, கரெக்டாக இருக்கணும், எப்போ வரணும் எப்படி வரணும் அப்படி சொல்லி நம்ம முடிவு பண்ணது கிடையாது, வெளியே இருக்கவங்க எல்லாம். அதாவது கரெக்டாக சொன்னீங்க. Yeah. எனக்கு அரசியல் எப்படி ஒரு அண்ணாவோ அதே மாதிரி நீங்கள் மக்களுக்கெல்லாம் அண்ணாத்தாவா இருக்கீங்களே, அது எப்படி? இதெல்லாம் மக்கள் நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம அப்படியே சும்மா அப்படியே நார்மலாக தான் இருக்கோம். அப்படி இருக்கீங்க. ஆமாம். ஒருவேளை நான் வந்து ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அரசியலுக்கு வந்தே அப்படி சொன்னால் மக்களுக்கு என்ன நல்லது செய்வேன் கேட்குறீங்க. அதை தான்ப்பா நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்தா எல்லாரையும் கூட்டிட்டு இமயமலைக்கு கூட்டிட்டு போயிடுவேன். என்னது, இமயமலைக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? ஏன்பா? ஏன்னா இமயமலைக்கு போன சொன்னா நமக்கு சாந்தி கிடைக்கும். எப்பா நம்ம முனுசாமி பொண்டாட்டி சாந்தியை எதுக்குப்பா கூட்டிட்டு போற? ஐயோ, அந்த சாந்தி கிடையாதுங்க. நான் சொல்றது வந்து ஒரு தியானம். அது பண்ணும்போது அப்படியே மனசுக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த சாந்தி கிடைக்கிறத தான் நான் வந்து அப்படி சொன்னேன். நீங்க எத்தா தர்ம யுத்தா அத்தா இத்தா நமிதா. நமிதாவா? ஐயோ, இது சான்ஸ்கிரிட்டுங்க, உங்களுக்கு புரியாது. ஓ, நமிதா சான்ஸ்கிரிட் ஆயிட்டாங்களா இப்போ? சமஸ்கிருதம் என்னதிங்க, ஒரே ஆட்டு. அரசியல் வந்தா எல்லாரும் இமயமலை கூட்டிட்டு போறீங்க. எல்லாரையுமே கூட்டி போயிட்டு அவங்களுக்கு மனசுல இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படி சொன்னா நாடே கிளீன் ஆயிடும். நாடே கிளீன் ஆயிடுமா? கிளீன் இந்தியா சும்மா டக்கர் ஆயிடும். நீங்க கிளீன் இந்தியான்னு சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, நான் யாரையும் சொல்லல, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. மக்களுக்கு நல்ல நடக்கணும் சொல்லி தான் நான் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். ஆமா, யாரு வந்தாலும் சரி, நீங்களாவது உங்க நண்பர் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சா போகுங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நம்ம கேட்ஸ்க்கு ஏதாச்சும் சொல்லுங்களேன். கேட்ஸ் பேரு கேட்ட உடனே சும்மா அதிருதுல. இதுதான் சூப்பர். உங்க ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு பின்னாடி ஒரு பெண் லைனே இல்லாம அசிங்கமா ஆன்லைனோடய உட்காந்து பாக்குறோம். அப்படி போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணு இல்ல, ஒரு ஒன்றும் இல்லை. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பென் டிரைவ்ல வச்சுப்பாங்க. ஓ, அதுல பெண்ணு? ஆமா. அப்ப கூட டவுன்லோடு தான் பார்த்து டெலீட் பண்ணி போறாங்க. ஐயோ, அப்படிலாம் இருக்காதுங்க. கண்டிப்பா. நான் வந்து நிறைய தடவை வந்து யூஎஸ்க்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்ட்ரி அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அட்லாண்டா வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் அந்த வாய்ஸ் வந்து புரியலையே. புரியாத மாதிரி பேசினா தான் ரஜினி சார் சொல்லி இவங்களும் நம்புவாங்க, கையும் தட்டுவாங்க. அப்ப போயிடலாம் நம்ம. ஓகே, அப்ப நான் வரட்டுமா? தேங்க்யூயா, தேங்க்யூ சோ மச்யா. சிறப்பு சார். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? ஏன்னா சார், ஆளே இல்லாத கடையில் வந்து நாங்கள் வந்து டீ ஆற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே எங்களுக்கு தெரிஞ்சு 2 பேர் 3 பேர், கோபால் 1, கோபால் 2, கோபால் 3, 3 பேர் உட்கார வச்சிருக்கோம் சார். அவங்க பாவம் இதில் வேற மாஸ்க் வேற போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரசிக்கிறாங்களா ரசிக்கலையான்னு ஒன்றுமே புரியல. திடீர்னு என்னமோ பண்ணுறாங்க. இங்கே ஜில்லுன்னு இருக்கிறதுனால ஏசியில் குளிருதா ஒன்றுமே புரியல. மண்டபத்தில் ஆளே இல்லாமல் தாலி கட்டுறாங்க இப்போ கொரோனா லீவ்ல. அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் புருஷன் மண்டபத்தில் கூட இல்லைம்மா, ஃபோன்லயே ஃபோனுக்கே தாலி கட்டுறாங்க இப்பெல்லாம். ஃபோனுக்கு அப்போ மற்றதெல்லாம் எப்படி? இல்லப்பா, பேசுறது சமைக்கிறது கொள்றதெல்லாம் எப்படி அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஐயோ, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். சரி, ஓகே, அடுத்து ஒருத்தரை கூப்பிடுமா மச்சான். அடுத்து யாரை கூப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, யார் மாமா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாரை கூப்பிட போறோம். இவர் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா இவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. ஆனால் இவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளா அப்படி இயற்கையா இருப்பார். அவரை கூப்பிட போறோம் மச்சான். எவ்வளோ இவருக்கு பேர் இருந்தாலும் மக்கள் எல்லாருமே இவரை தலைன்னு கூப்பிடுவாங்க. நம்மளும் அப்படியே கூப்பிடுறோம். வாங்க, அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தலை. தம்பி மயில் வாகனோ,
அண்ணே கேட்டை இழுத்து மூடுறா. நம்ம உள்ள ஷோ பண்ண வந்தோடனே பூட்டிட்டேன், யாரும் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியாதுல. ஏன்னா கேட்டை இழுத்து மூட சொன்னதே கேட்ஸ்க்கு நம்ம ப்ரோக்ராம் பண்றோம், யாரும் வெளியில போக கூடாதுன்ற. ஆஹா, பின்றாயா பின்றாயா பின்றாயா. ரொம்ப நன்றி. சொல்லுங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? கூப்பிட்டது அவர் இல்ல, நானு. தலைவா வணக்கம். எனக்கு எப்பயுமே மக்கள் எல்லாரும் தலைவனா மாறணும்னு தான் ஆசை. நான் மட்டுமே இருக்கணும்னு எப்பயுமே விரும்ப மாட்டேன். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன். சொல்லுங்க. அரசியலுக்கு வந்தா நீங்க மக்களுக்காக என்ன செய்வீங்க? அரசியலுக்கு வந்தா அரசியல்ல உச்சபட்சமான என்னுடைய வேலை என்னன்னா, ஒரு நல்ல பிரஜையா ஒரு நல்ல சிட்டிசனா ஓட்டு போடுறது மட்டும்தான். அதை தாண்டி நான் அரசியலுக்கு வரவே மாட்டேன். ஏன் ஏன் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களாம் வருவீங்க நினைச்சுதான் கூப்பிட்டேன். நீங்க சொல்றதுனால ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்தா இந்த ரேஸ்லாம் போறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டு சொல்லிடுவேன். ரேஸ் போறது ஏன் நிப்பாட்டணும்? எதுக்காக அப்படி சொல்றேன்னா, இந்த சின்ன வயசு பசங்க எல்லாருமே அவங்களோட உயிரை பானையை வச்சு ஈஸியா ரோட்லாம் ரேஸ் அடிக்கடி போறாங்க இல்லையா, ஆமா, அதுக்காக தான் நிப்பாட்டு சொல்வேன். வெரி குட். அப்ப மக்கள் உயிர் மேல அக்கறை இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா தலைவரே. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட். என்ன? எல்லாருமே சின்ன 2 முடி வெள்ளை முடி வந்தா கூட ஓடி போய் உடனே டை அடிக்கிறான். ஆமா, நீங்க தலை ஃபுல்லா வெள்ளை முடி வந்தாலும் மீசை தாடிலாம் நரைச்சு போனாலும் அதை பத்தி கேரே பண்ணாம இருக்கீங்களே, எப்படி? அது ஒண்ணும் இல்ல. இப்ப 90s கிட்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, ஆமா அவங்களுக்கு எல்லாருக்குமே நரமுடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, வந்துருச்சுல, வருது, கொஞ்சம் கொஞ்சமா வருது. அவங்க அதை தாழ்வா நினைக்காம அது ஒரு கெத்தா நினைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன். ஆஹா, வேற லெவலுங்க, வேற லெவல். ரொம்ப நன்றி. இருந்தாலும் மக்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை அந்த சர்வைவா படத்துல ஒரு அழகா சொல்லுவீங்களே. என்ன சொல்வேன்? அதை விட இந்த இன்னொரு உலகமே உன்னை எதிர்த்தாலும் சொல்லுமா, அது தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வர உன்னை யாராலையும் எப்பயும் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப். சர்வைவா எனக்கும் தெரியும். அப்படியா? ஆமா, இல்ல அஜித் சார் பேசினா எப்படி இருக்கும்? அருமை அருமை. அஜித் சார் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரி பேசுறாரா? ஆமாமா. எனவே தேங்க்யூ ஸோ மச். நீங்க மக்களுக்கு அடிக்கடி இதே மாதிரி நல்லது செய்யணும். ம், சீக்கிரமா உங்களை மாதிரி நல்ல ஆட்கள் வரணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம கூட இருக்கவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம மேல இருக்கவன் நம்மளை பார்த்துப்பான். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. அஜித் சாரும் அப்படியே கிளம்பிட்டாரு. ஆமா. ஒரு வாய்ஸ் முடிஞ்ச உடனே கை தட்டினாதான் அடுத்த வாய்ஸ் போவோம். இல்ல ஒரு இல்லாட்டி வாய்ஸ் ஒரே மட்டும் வாய்ஸ்ல அவங்க பேசி- வெளியில போயிடுறாங்கம்மா. என்னது அப்படியா? இத வேலைமா பாக்குறாங்கம்மா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேற நெக்ஸ்ட் ஒருத்தர் வந்து இப்ப தலை வந்துட்டாரு, அவரோட ஃப்ரெண்ட கூப்பிடணும்ல. ஆமா, கண்டிப்பா தலை வந்தாருன்னா தளபதி வந்தே ஆகணுமே. வந்தே ஆகணுமே. எஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளுடைய தளபதி எல்லாருக்கும். மாஸ்டர் தளபதி. நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சொன்ன வெறித்தனம் நம்ம கெத்தா வளர்த்தனும். வணக்கங்கண்ணா, நான் தான் உங்களுடைய விஜய் பேசுறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களாம் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கூப்பிட்ட நானு எனக்கு வணக்கம் சொல்லி நீங்க. அண்ணா வாங்கண்ணா 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 வாங்கண்ணா. ஆனா ஒரு விஷயம் என்னங்கண்ணா? இங்கேயே சொல்லட்டுமா? தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணா. நான் வந்து அண்ணாவை கூப்பிட்டதை விட நீங்க அண்ணான்னு கூப்பிட்டதும் உங்களை ரசிகர்கள் எல்லாருமே அண்ணான்னு கூப்பிட்டது தான் அதிகம். என்ன மூஞ்சுக்கு முன்னாடி போகல அதிகம் ஒரு பேக் வைக்க மறந்துக்கு. இந்த காமெடியும் தன்னடக்கம் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி சொல்லக்கூடாது. பாத்தீங்களா, சொன்ன பர்ஃபார்ம் பண்றீங்க. என்னங்கண்ணா? சூப்பருங்க. ஓகேங்கண்ணா. அதாவது உங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டோம்னா, சொல்லுங்க. இந்த கேட்ஸ் நிகழ்ச்சியில ஆ. மக்கள் அனைவரும் நீங்க அரசியலுக்கு வந்தா மக்களுக்காக என்ன நல்லது பண்ணுவீங்கன்ட்டு கேட்கணும்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி.
கேள்வி நல்லா தான் இருக்கும், பதிலும் அதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆ, நான் மட்டும் அரசியலுக்கு வந்தேன்னா ஒவ்வொரு பஸ்ஸுன்னு இருக்கிற திருக்குறள் எல்லாம் தூக்கிட்டு என் படத்துல நான் பேசி இருக்கிற பஞ்ச் டைலாக் கூட சொல்லுவேன் நான். என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்கண்ணா, ஒவ்வொரு பஸ்லயும் நிறைய திருக்குறள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா. அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகுன்னு அதெல்லாம் தூக்கிட்டு என் படத்துல நான் பேசியிருக்கிற பஞ்ச் டைலாக் போட சொல்றேன். அப்படி என்ன பஞ்சடாக் பேசியிருப்பீங்க? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. ஆமா, உங்க பேச்சை நீங்களே கேட்கலனா ஆ. மக்கள் எப்படிப்பா கேட்பாங்க? இது பாருங்க, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க கூடாது. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா நான் ரொம்ப அழுவுங்க. அதெல்லாம் அழக்கூடாதுங்க. ஆ. ஏன்னா மக்களை சந்தோஷப்படுத்துற இடத்துல இருக்கிற நீங்க ஆ. அழவே கூடாது. என்னங்க இத பாருங்க, நம்ம ஒரு நதி மாதிரி இருக்கணும். ஆ. நதி பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஆமா, நதியை பார்த்து வணங்குறவங்க இருப்பாங்க, அதுல குளிக்கிறவங்க இருப்பாங்க. துணி துவைக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப அதுவா சொல்ல, அது கிடையாது. நதி பாட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த நதியை பார்த்து கல் அடிக்கிறவங்க இருப்பாங்க. நதி பாட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த நதியை வந்து ஒரு கடவுளா நினைச்சு பூ போடுறவங்க இருப்பாங்க. ஆ. நதி பாட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த நதியை வந்து சில பேர் திட்டுவாங்க, ஆனா நதி பாட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படி. இல்லைங்க, தேவையில்லாத இந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படி நினைச்சு பேசிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆ. நதி அதோட லைஃப்ல அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய பேர் வருவாங்க, நம்மள வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மள திட்டுறவங்களும் இருப்பாங்க. நம்ம ஷோ பாக்குறவங்களும் இருப்பாங்க. நம்ம பாட்டு நம்ம லைஃப்ல பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமா, அவங்க சிரிக்கிறாங்களோ கை தட்டுறாங்களோ அதெல்லாம் நம்ம முக்கியம் இல்ல. வந்துட்டோம் அப்படின்னு அப்படி சொல்றீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்ல. மக்களுக்கு நல்லதுன்றது எப்பயுமே அந்த டைம்ல கண்டிப்பா நடக்கும் அவ்வளவுதாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட கிளம்புறேங்கண்ணா. வரட்டுமாங்கண்ணா? வாங்கண்ணா. வரேங்கண்ணா. கை தட்டினா ரொம்ப சூப்பர் மச்சான். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா எல்லாரும் கூட பேசுறதுக்காக வரப்போறாங்க. யாரு? எம்ஜிஆர் சார் வந்து இவங்க 4 ஸ்டார்ஸ் கிட்ட பேசினாங்கல்ல, இப்போ ஸ்ட்ரைட்டாவே வந்து ஒரு 2 பேர் பேச 2 போறாங்க. பேர் பேச போறாங்க. ஆமா, யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிடலாம் மச்சான்? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளோட பக்கத்து வீட்டு பையன் மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடிய யார் அது? ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து வந்தாலும் இப்ப மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு நம்மளுடைய மக்கள் செல்வன். ஆமா, சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? எஸ், மக்கள் செல்வன் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா சார்? ஆமா, நீங்கன்னா கை தூக்கிடுங்க சார். சூப்பர். அது போதும் சார். வாங்க, நம்முடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இது ஓகேவா? இப்போ ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால தான். இப்போ ஓகேவா? நல்லதா போச்சு நினைச்சிருவீங்களா? ஐயா, அந்த மாதிரிலாம் யோசிச்சிடாதீங்க. சூப்பர் செக். ஓகேவா? செக் செக். ஓகே. சாரி, ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அதை கிளியர் பண்ணியாச்சு. ஹலோ 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 ஹலோ. அவங்க நினைப்பாங்க யூஎஸ்லேருந்து இவ்வளோ நேரம் விட இப்போ நல்லா இருக்கு ப்ரோக்ராமு, டெக்னிக்கல் இஷ்யூ ஆன பிறகு பசங்க பதறது நல்லா காமெடியாக இருக்கு. ஓகேவா?
செக் செக். தலை கோட்டு ஓ அந்த மாதிரி நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கணும். சூப்பருங்கண்ணா. டைலாக் மாற்றி மாற்றி. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் ஓகே. நீ தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலறினாலும் நீ ஏன் ஒத்துக்கிற வர உன்னை யாராலையும் எப்பவும் எங்கேயும் ஜெயிக்கவே முடியாதுங்கண்ணா. Never, ever give up. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானும் கேட்க மாட்டேன். இந்த திருப்பதி ஏறி போறவன் இல்லை, இறங்கி போறவன் இல்லை, ஏறி போறவன். அது டிலே வச்சிருக்காங்க. அதுக்காக இவ்வளவு டிலேவா? 1 hour டிலே. அங்க மேட்ச் ஆயிடும் நினைக்கிறேன். அவங்களுக்கு இதுவும் கேட்டுட்டு இருக்குமா ப்ரோ? இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. லூஸ் ஆயிட்டாங்களா? செக். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கமல் எப்படி போனான்னா அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. அது கன்னத்துல மறு வச்சுக்கின்னு தாடி வச்சுக்கின்னு நம்பியாரு. ஏய் கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குஞ்சு சொல்லுங்க எஜம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைப்பேன். அந்த மாதிரி கபாலி நினைச்சியா? நீ ஒரு டைலாக் இவர் பஞ்சு இந்த ராகவ கடை எடுத்து வாங்கடா. அவன் கண்டு கொண்டு ஒருவனுக்கு வந்து 10 லட்சம் சொல்லியாமே. ஐ செக். ஹலோ. செக். குண்டா மொட்டை உனக்கு என்னது இருக்கும்? உனக்கு எதுக்குடா செய்வு? நானே வந்துட்டேன். இந்த கஞ்சா இராயினை பட்டுறது சகதாசராய் சாது ஓடி பாட்டு இருக்கும். முட்டை இதுக்கு மேலே பொண்ணு வச்சுக்கணும். சுற்றி கேட்கணும். சார் அவர் அதுதான் பேசினார். ஐயா ஹலோ ஹலோ சார். ஓகே சார். ஐயா ரொம்ப டிலே ஆகுது. இந்த மைக் ஆமாங்க ஐயா, நீங்க செக் செக் பண்ணுங்க. அப்படியா? அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அங்க லைவ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. செக் 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 செக். ஹலோ செக். ஹலோ சூப்பர் செக். ஐ திங்க் இது சூப்பரா இருக்கு. யா நல்லா இருக்கு ஆஜி. இப்போ உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருக்கா ஜி? சரி பிடிச்சிருக்கா சார்? நான் திடீர்னு பேசிட்டேன். ஓகே சாரி, தடங்களுக்கு வருந்துகிறோம். மறுபடியும் நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு போயிடலாம். நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார் இவ்வளோ நாள் ரொம்ப நல்லா இருந்தோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்களே சார், இன்னும் சூப்பராக இருப்போம் சார். நான் பயந்துட்டு வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக சார். இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியா சார்? ஏன்னா அந்த கொரோனாக்கு அப்புறமா ஆ. எந்த ப்ரோக்ராமும் இல்லாமல் இருந்தோம்.
எங்கேயும் போகாமல் இருந்தோம். ஆனால் பரவாயில்ல, இப்படி ஒரு சிஸ்டம், இப்படி ஒரு டெக்னாலஜி வந்து இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் நீங்கள் சிஸ்டம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஒருத்தர் வந்து சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். இல்லை நான் அங்கே போவே இல்லை. ஓகே நான் வந்து அந்த டெக்னாலஜி பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே நம்ம யூஎஸ் போக முடியல அப்படின்னா கூட யூஎஸ்ல இருக்க தமிழ் மக்களை வந்து நம்ம இந்த இந்த டெக்னாலஜி மூலம் பார்க்குறோம்ல, அதை சொன்னேன் நான். எனக்கு ஒரு டவுட் சார். எங்கே போனாலும் வந்து ஒரு சிம்பிளாகவே இருக்கீங்க, ஒரு ஸ்டைலாக இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டு வரீங்களா, என்னது அது? இல்லை உங்களுக்கு தான் அப்படி தெரியுது, நான் கெத்தாக இருக்கேன். நான் எனக்கு கெத்தாக தான் தெரியுது. ஆஹா, உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட அழகாக இருக்கீங்க. ஆனால் என்ன இன்னைக்கு ஒரு நாள் ப்ரஷ் பண்ணி குளிச்சிருக்கேன் சார், 3 மணிக்கு எந்திரிச்சு சார். ஆனால் கெத்தாக இருக்கீங்களா, செம்மையாக இருக்கீங்களா பார்க்கறதுக்கு. தேங்க்யூ சார். அந்த மாதிரி தான். அப்படியா சார்? அந்த மாதிரி தான் சார். எனக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது சார், அதெல்லாம் கேட்கலாமா சார்? கேட்கலாம் கேளுங்க. நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்து சில பேர் ஒரு படம் எடுக்கிறாங்க சார், ஒரு படம் நடிச்சு வெளில வருது. நீங்கள் ஒரு மாசத்துல ஒரு 10 படம் வருதே சார். இல்லை எனக்கு அந்த டவுட் இருக்கு, அதை அப்படியே விட்டுலாமே. இல்லை சார், அவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்கா? இல்லை நான் நிறைய தூங்கிட்டேன், ஒரு 30 வருஷமாக நல்லா தூங்கிட்டேன். ஓகே. அதுக்காக தான் அதுக்கப்புறமா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்வியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார் சார் சொல்லுங்கள். அந்த விஷயத்தை எப்பயுமே நம்ம வச்சுட்டு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் நல்லா ஓடிட்டே இருக்கலாம். என்ன சார்? வாழ்க்கையில் 2 விஷயத்தை மட்டும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டே இருக்கணும். இக்னோர் பண்ணணும். என்ன 2 பேரை இக்னோர் பண்ணோம் வாழ்க்கையில் நல்லா. யார் சார் அந்த 2 பேர்? ஒன்று வந்து நம்மளை பிடிக்காதவங்க, இன்னொன்று வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்க. சார் அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாருமே ஆயிடுவாங்க சார். இல்லை கமல் சார் சொன்ன மாதிரி ஏதாவது சொன்னோம்னா அனுபவிக்கணும். இது மாதிரி ஆராய்ச்சி ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களா, அதுக்கு நான் ஏதாச்சும் யோசிப்பேன். அடுத்த ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன பேசணும்னு யோசிப்பேன். அதனால அது ரொம்ப டஃப் ஆயிரும். இப்போ சமீபத்தில் யோசிச்சது அது அப்படியே போயிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேஷன்லாம் வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ரைட் சார். சார் படத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து படத்தில் ரொம்ப சூப்பராக சில டைலாக்ஸ்லாம் பேசியிருக்கீங்க சார். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்ற ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும் சார். ஆமாம், நம்மளோட கேட்ஸ் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க சார், அவங்களுக்காகவா? எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா குமுதா வீட்டுலாம் கும்முன்னு இருக்குமா, நம்ம வீட்டு மேலே கம்முன்னு இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா உம்முன்னு இருந்துச்சு. கார்த்திகை தீபம் குமுதா அப்படியே கார்த்திகை வெள்ளம் ஏற்றி வச்சு சும்மா நாஸ்தியாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஆமாம், அந்த அகலுக்குலாம் நான் போய் திருட்டு வந்தேன். எல்லா வீட்லையும் திருட்டு வந்து கொடுத்தேன். திருடிட்டு வந்து கொடுத்தேன். அதுதான் திருட்டு வந்தீங்க. ஆமாம். ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி சார். வேணா சொல்லு, இது மேலே போனால் நான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஐயோ வேணாம் இல்லை. உங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் ரீசெண்ட் டேஸில் பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ ரொம்ப நன்றி. இது மாதிரிலாம் சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ சார். ஓகே, அடுத்த வாட்டி யூஎஸ் கூப்பிடும்போது இந்த லாக்டவுன்லாம் முடிச்சு நேரடியாக கூப்பிட்டு சொல்லுங்க சார். மக்களுக்கும் எல்லாருக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதான் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஒளி பெருகட்டும் சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அங்கே ஆனால் உங்களை லவ் பண்ணுற ஒரு ஜானுன்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணீங்களா சார்? அது இப்போ யூஎஸ்ல வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ண பொண்ணு இப்போ காலேஜ் படிச்சு அவங்க பொண்ணு இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு சார். அந்த பொண்ணு அங்கே 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 இருக்கு பாருங்க சார், அங்கே பாருங்க சார். ஜானு சார் 10 ஜானு சார். அதோட ஹைட் இப்போ குழந்தைக்கு 10 ஜானு வளர்ந்துருக்கு சார். குழந்தைய வளர்ந்துருச்சு. ஜானுக்கு பிறந்து ஜானு பொண்ணு பேணுன்னு வளர்ந்துருக்கு சார். கையில போனோட உட்காந்துருக்கு சார். ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கு சார். அப்படியா? ஆமா சார், ஜானு பொண்ணு பேணு. சூப்பர். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா கூப்பிடுங்க. ஓ, ஜானு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து கை தட்டி ஹாப்பி பர்த்டே சொல்லி கேக் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண நம்ம என்ட்ரி தானே பண்ண முடியும். அவ்வளோதான் சார். ஸோ அந்த மாதிரி தான் பழப்பு போயிட்டு இருக்கு. ஓகே சார். அதுக்கு தான் கேட்டு இப்போவே ப்ரோக்ராம்லாம் புக் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட் சார். சரியா சார்? லாஸ்ட்டாக ஒரே ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டு கிளம்பிடலாம். லாஸ்ட்டாக என்ன வார்த்தை சொல்றது? பாயின்னு சொல்லிட்டு கிளம்புங்க சார். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? சார் கேரளாவா? மலையாள கதையா? சொல்லுங்க சார், எனக்கு பிடிக்கும் மலையாளம். தனியாக சொல்கிறேன், ஃபோனில் சொல்கிறேன். எனக்கு மலையாளம் அறியும். மோகன்லால் வராரா? இல்லை சார், மதன்லால் வராரு. மதன்லாலா? ஓகே, அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேஷனில் பண்ணுறேன். ஓகே சார். சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தவங்க அப்படி கை தட்டா கொஞ்சம் இந்த பக்கம் 2 பேர் இருக்கும், சந்தோஷப்படுவோம். ரொம்ப நன்றி சார். உங்ககிட்ட சொன்ன பேர் தான் இங்கே ஒரு 3 பேர் கை தட்டுறாங்க சார். பாருங்க சார், கையிலேயே வச்சிருக்காங்க சார் கையை, ஆனால் கை தட்ட மாட்டாங்க சார். என்ன பாருங்க சார். சரி, ஓகே. இப்ப விஜய் சேதுபதி சார் வந்த மாதிரியே இன்னும் ஒருத்தரையும் கூப்பிடலாம். அவர் யாருன்னா நம்ம சேனல்ல இருந்து இப்ப ஹீரோ ஆகி வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். சூப்பர். எப்படி வந்து விஜய் சேதுபதி சார் வந்து த நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு. இவரு வந்து இண்டோர் பாய், வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருப்பாரு. எங்கள் வீட்டு பையன், எங்கள் வீட்டு பிள்ளை. எஸ், எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு பையன், எல்லாத்தையும் சொல்லலாம். நம்மளுடைய சீமா ராஜா சிவ கார்த்திகை. ஹாய் ஹாய் ஹாய். வணக்கம்.
ஹாய் எல்லாரும் ஹாய் சொல்ற வரையும் ஹாய் சொல்லுவேன். சொல்லிருங்க. சொல்லிட்டாங்க சார். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் என் இனிய தமிழ் மக்களே, அந்த பக்கம் என்னடா பேசுறாங்க இவங்கன்னு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும் அண்ணன்களே, சாயங்காலம் வந்துருச்சு இன்னும் ப்ரோக்ராம் முடிக்கலையேன்னு சொல்லி அந்த பக்கம் சுடிதார் போட்டு கூச்சலிடும் பெண்களே, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். ஒண்ணு மட்டும் சொல்லி காலையில் 3 மணிக்கு இதுவரையும் நான் எழுந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எழுந்திருக்கிறேன். கோழி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோழி விராட் கோலி மாதிரி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோழி என்னைக்கியா குதிரை மாதிரி கத்திருக்கு? அப்படி என்னையாது கோழியோட நடத்தை சரியில்லையா? ஐயா பங்கு வேணாம் பங்கு இல்லையா, காலையில எழுந்திருச்சிட்டீங்களே அது சொல்றேன். ஐயோ இவன் எதையோ சாப்பிட்டுட்டான் போல இருக்கு, அதனால ஏதோ பேசிட்டு இருக்காப்ல. இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் மக்களை வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து பாப்போம் என்னைக்கு நான் நினைச்சதே கிடையாது. கம்ப்யூட்டரா? ஆமாயா, இந்த பக்கம் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் மாதிரி தானே தெரியுது. ஆமா ஆமா ஆமா. எல்சிடில எல்இடில பாத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் கேமராலாம் ஆன் ஆயிருக்கு. அவங்க போன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த பக்கம் போன்ல வேற பாத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் ஒரே காதல் பாட்டா தான் கேக்குறது. என்ன மாதிரி பாட்டுலாம் கேக்குறீங்க? 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஊதா கலர் ரிப்பன் போட்டு என்ன பார்த்து டிங்கன்னு கண்ணடிப்பா, நானும் டங்குன்னு கண்ணடிப்பேன். அப்புறம் தான் தெரியும் அவங்க அப்பா ரூமுக்குள்ள போயிட்டு ஊமை குத்த அடிப்பான்னு. ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட்டதே இல்ல. இத பாருங்க கேட்ஸ் தமிழ் மக்களே, வருஷத்துக்கு நீங்க பாட்டை போடுங்க போடாம போங்க, டான்ஸ போடுங்க போடாம போங்க, அசாரி நவீனும் கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட்டை போட்டே ஆகணும். எப்படி போட்டே ஆகணும்? ஐயோ தெரியாம மியூசிக்க மாத்தி போட்டு விட்டேன். இப்படிதான்யா எங்க போனாலும் மாத்தி மாத்தி போடுறதுனால ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்ப கூட பாரு ஒயர் அண்ணன் மாத்தி போட்டாரு, அதனால ஒரு பிரச்சனை. ஆனா அப்பதானே நல்லா கேட்க ஆரம்பிச்சது. ஆமா இல்ல ஒரு சில சமயத்துல நல்லது ஹை நடக்குது. காமெடி. கரெக்டா சொன்னீங்க. காக்கா போ. ஆமா கக்க போல இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன். இருந்தாலும் மக்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா தம்பி. ஐ அம் ரெடி டு ஆனர் டு எவ்ரிஒன் ஹியர். ஆமா அவனே தாட்டா கேட்டா தம்பி. அவன்தான். அவனா? ஆமா அவனை எல்லாம் கூட்டு போய் ஊமை குத்தாதான் தம்பி குத்தணும். ஆனா ஒரு விஷயம் தம்பி, அவன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான் தம்பி. எந்த விஷயத்துக்கியா? அந்த விஷயத்துக்கு. அந்த விஷயத்துக்கா? ஆமா. அப்புறம் என்னங்க, நீங்க கை தட்டிட்டா அந்த பையன் போயிடுவேன் நானு. தேங்க்யூ சோ மச். அடுத்தது உங்களுக்காக அடுத்ததா வந்து லாஸ்டா வந்து ஒரு வாய்ஸ் பேசுறோம் மச்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு 5 பாட்டு பாடுவாங்க நம்ம நண்பர்கள். மறுபடியும் நம்ம வந்துருவோம். ஓகேவா? லாஸ்டா ஃபைனலா வந்து ஒரு வாய்ஸ், நீ இப்ப பேசின வாய்ஸ்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட போறோம் மச்சான். யார் மாமா? நம்மளோட வைகை புயல் வடிவேல் சார். அவரும் நம்ம சிங்கமுத்து சாரும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இல்லையா? ஆமா. தமிழ் சினிமால ஒரு சூப்பரான காம்போல வந்து அந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. எக்ஸாக்ட்லி. அந்த காம்போவை கூப்பிட்டுருவோமா? உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? வடிவேல் சாரை கூப்பிட்டுலாமா? தம்பி கூப்பிடலாமா தம்பி? ஆமா கூப்பிடலாம் சொல்லிட்டாங்கப்பா. ஆமா, அதனால நம்ம ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வைகை புயல் வடிவேலு சாரை வந்து கூப்பிட்டுருப்போம். தம்பி வாடா 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 வாடா, வந்துட்டியா? ஏன்டா தம்பி வந்த உடனே அழுகுற? வந்துட்டாங்கய்யா. அதுக்கு ஏன்டா அழுகுற? அதுவா? அது ஏன் அழுகுற? நீங்க ஏன் கேட்டீங்க? ஆனா நீங்க கேட்டாதானே நான் சொல்ல முடியும். அததான் நானும் கேக்குறேன், ஏன்டா தம்பி அழுகுற? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 5 நாளுக்கு முன்னாடி சரி, இந்த அரவிந்த் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? ஆமா தம்பி. அதாங்க இந்த விஜய் டிவில எப்ப பார்த்தாலும் கலகலகலகலகலன்னு பாட்டு பாடுவானே. ஆமா, அத ப்ளே பேக் சிங்கர் தானே? ஆமா, ப்ளே பேக் இல்லங்க, ப்ளே ஃப்ரண்ட்ங்க. அவன் ப்ளே ஃப்ரண்டா? பின்னணி பாடும் முன்னணி பாடகர். அப்படி வரீங்களா? அப்படி வர நல்ல அஜித் சாருக்கு நல்லா குழு குழு குழுன்னு ஒரு குழந்தை பிறந்த மாதிரி இருப்பானே. மனோ சார் சின்ன வயசுல இருந்த மாதிரி இருப்பாப்ல. அப்படின்னு சொல்லலாம், இப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாம்ல. ஆமாங்க. அந்த பையன் போன போட்டு ஒரு 5 நாளுக்கு முன்னாடி டார்லிங் நீங்க சும்மா இருக்கீங்களா இல்ல பிஸியா இருக்கீங்களான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சா நம்ம சும்மா இருக்கிறது? ஐயோ நான் சும்மாதான் இருக்கேன்னு சொன்ன ஒரு வார்த்தை அவகிட்டயே சொல்லிட்டீங்களா? உடனே அந்த பையன் என்ன சொன்னா, நம்ம யூஎஸ் இருக்கு இல்லையா, யூஎஸ்னா உலக சந்தை நல்லா தெரியுமேப்பா அப்படின்னு. சரி, அது இல்லக்கு யூஎஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா. அப்புறம் என்னாச்சு? அங்க என்னப்பா அப்படின்னு, அங்க வரும் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதுக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னா. இப்பதான் பிளைட் எல்லாம் பறக்குறது இல்லையே, மேல இல்லைங்க இப்படி அப்படின்னா.
அப்படி இல்லை இப்படின்னா எப்படியா அப்படின்னு. ஆ. இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து உட்காரு யாருன்னா சரி சரி ஓகேன்னு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். உடனே ஒரு குரூப்பை போட்டு விட்டாங்க. குரூப்பை போட்டாங்க. ஆமா டிசம்பர் 13 வாங்க வாங்கன்னு ஒரு குரூப்பை போட்டு விட்டாங்க. போட்டு விட்டாங்க, சேர்த்து விட்டாங்களா? நானும் நம்பி வந்தேன். என்ன ஆச்சு அப்புறம்? காலையில 3 மணிக்கு 3 மணிக்கேவா? எழுந்து பல்ல விளக்கிட்டு இருக்கு. பைப்பை திறந்தா சில்லுன்னு வருதுக்க தண்ணி. அப்ப குளிக்காம தான் வந்துட்டீங்க? இல்லக்கா குளிச்ச காலதாக்க கொஞ்சம் சுடு தண்ணிய போட்டு மேல வெதுன்னு ஊத்தி விட்டு வந்தக்க. சாப்பிட்டீங்களா? அப்புறம் காரை ஓட்டிட்டே வரங்க. காலங்காத்தாலே நம்மள மாதிரி எந்திரிச்சு வேலை பாக்குறாங்க இங்க நிறைய பேரு. இப்பதான் வெளியில எல்லாம் வேலை பாக்குறது தெரியுதா உங்களுக்கு? ஆமாங்க, நம்ம முன்ன பின்ன 3 மணிக்கு எந்திரிச்சதில்ல. 3 மணிக்கு வீட்டுக்கு போய் தானே அப்படியே கலகல நேரா வந்து நம்ம ஸ்டூடியோக்கு வந்தங்க. சரிங்க. வந்த உடனே நேரா அந்த வண்டி ஒரு மூத்திர சந்துக்கு வந்து. மூத்திர சந்துக்கா? அதாங்க இந்த சந்துக்கு வந்து நின்னுச்சா. உள்ள வந்த உடனே மாஸ்க் போட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். எல்லாரும் கையில சானிடைசரை போட்டு கையை தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னதான் ஆச்சு? அப்புறம் வந்து பாட்டை போட்டு 3 பாட்டுல கூப்பிடுறேன். 30 பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. பாடுறான் லிஸ்ட் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டாங்களே, அதை பண்ணவே அது இல்லை. லிஸ்ட்லயே இல்லையே. வாய மூடிட்டேன்னு என்னடா கூப்பிடுவாங்க எப்போ கூப்பிடுவாங்க. வயசுக்கு வந்த புள்ள உட்கார மாதிரியே உட்காந்து குத்த வச்சு. அப்புறம் ஒரு வழியா கூப்பிட்டாங்க. அப்புறம் நம்பி வந்த உள்ள. வந்த உடனே மக்கள் எல்லாரையும் பார்த்த உடனே வெள்ளை கலர் டிஷர்ட்டு கருப்பு கலர் டிஷர்ட்டு எல்லாரும் கை தட்டாம உட்காந்துருந்தாங்க. பார்த்த உடனே எப்ப கை தட்டுவாங்கன்னு பார்த்துக்கிட்டேன். அப்ப எந்த வாய்ஸ் வேணாலும் பேசுவேன் கேளுக்கன்னு சொன்னேன். உடனே பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமாக்க, அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. பைப்பு ரிப்பேர் மைக்கு ரிப்பேர். பைப்பு ரிப்பேரா? ஐயோ வீட்டுக்கு. அதுவா? அப்புறம் ஒரு அடியா எல்லா வாய்ஸும் கேப்பேன்னா அதுல கூட்டத்துல இருந்து அந்த அக்கா சொல்லுது, இவன் எந்த வாய்ஸ் பேசினாலும் அவன் வாய்ஸ்லயே பேசுறான்டா. இது வேறயா? இவன் ரொம்ப நல்ல ஒரு அர்த்தம் சொல்லிருச்சு. நானும் மிமிக்ரி தெரியாத மாதிரி எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது. அவங்களும் சிரிக்கிற மாதிரி எவ்வளவுதான் நடிக்கிறது. தேங்க்யூ சூப்பர் மாமா, சூப்பர் மாமா. தேங்க்யூ மாமா. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்லாட் தான். சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்லணும்னா கதா இது சும்மா ட்ரெயிலே தான்மா, மெயின் பிக்சர் நீங்க இன்னும் பார்க்கலீங்க, இனிமே தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து இருக்க போது. உங்களை இந்த ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நாங்க 2 பேரும் வந்து பேசியிருப்போம். ஹாப்பியா இருந்திருப்பீங்க நம்புறேன். இதை விட டபுளா இருக்கும். ஆமா, இதை விட டபுளா இருக்கும். இன்னும் ஒரு 30 சாங் பாடிட்டு நம்ம வர போறோம். 30 சாங்கா? நம்மளோட ரக்ஷிதாவும் நம்மளுடைய அரவிந்த் ஸ்ரீனிவாசும் ரெடியா இருக்காங்க. அந்த பக்கம் புதுசா ஒரு மைக் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த மைக் கொடுக்க மாட்டோம்னு. ஆனால் அவங்க வந்து உங்களை மறுபடியும் இசை வெள்ளத்தில் நனைய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிறாங்க. மறுபடியும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்லாட் இருக்கு. அது என்னன்னா, எந்த வாய்ஸ் வேணாலும் அவங்க கேட்கலாம். தமிழ் சினிமால இருந்து மட்டும். அந்த வாய்ஸ் நம்ம பேசலாம். ஓப்பன் சேலஞ்ச். ஆமா, பண்ணிடுவோம் மச்சான். ஏன்னா இப்போ லாகின் ஆகி லைவ் சாட்ல உட்காந்துருக்காங்க இல்லையா, திடீர்னு ஓகே அப்படின்னு வெளியில யாரும் போயிடக்கூடாது. அதுக்காக இல்ல, அவங்க இருக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும்ல. ஆமா, அதனால வந்து எல்லாரும் அப்படியே ஸ்டே ஆன்லைன். மறுபடியும் வந்து மீட் பண்ணுவோம். அப்படியே கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, நம்ம அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, கமெண்ட்ஸ்ல. ஆமா, நீங்க கமெண்ட்ஸ்ல போட அந்த வாய்ஸ்லாம் நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆமா, ஓகே. சோ அதனால இப்போ சுரேஷ் அண்ணன், சத்ரியன், ரஞ்சித் அவங்களே நம்ம கூப்பிடுறோம். ஆமா, சுரேஷ் அண்ணன், சத்ரியன், ரஞ்சித், வெற்றிமாறன் சார், செல்வராகவன் சார், கார்த்திக் சுப்ராஜ் விட்ட. கார்த்திக் சுப்ராஜ் நான் எங்க விட்டேன்? அப்படி. ஆமா, அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க அந்த பக்கம் வந்து டீ காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? உண்மைதானா? டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்களும் சாப்பிட்டு வரோம். நாங்களும் போயிட்டு ரஞ்சித் போயிட்டு வரதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டாப்ல. இன்னும் அடுத்த ஸ்லாட் போயிட்டு வந்தாருன்னா வெறும் எலும்பு கூடு மட்டும் வரும். ஃபாரின்ல அதிகமா சுத்துற ஒரு மனுஷன் இவர். நல்லா பாத்துக்குங்க. எங்க பார்க்க முடியுது? கல்ட்டு மச்சான் பாருங்க மச்சான். முதல் அக்கு தானடா பாத்து ஆடி எல்லா கல்யாணத்துலயுமே வந்து பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடுவோம் பாத்தியா? அதுல வாசிச்சது நம்ம தம்பி தான் எடுத்து மாட்டினாரு பாருங்க. எப்படி கேட்கவே கூடாது இதெல்லாம். நிஜமாவா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாதிரிலாம் பேசுறாரு. முதல்ல ஜித்தன் ரமேஷ் இருக்காரு. உங்களை எங்க பார்த்த மாதிரியே இருக்கு. அவர் படத்துலயா? அவர் படத்துலதான். ஓ சூப்பர். அத வாசிச்சது ரஞ்சித் தான். ஆஹா, சொல்லவே இல்ல. சூப்பர். சரி, ஓகே. நம்ம வந்துட்டாரு நம்மளுடைய அண்ணன் வந்துட்டாப்ல. சின்ன எஸ்பிபி வந்துட்டாரு. வாங்க சின்ன எஸ்பிபி, ஸ்ரேயா கோஷல் வாங்க.
தேங்க்யூ. சத்திரியன் இருக்காப்ல. ம். சி சத்திரியன் தானே? ஆமா ஆமா. கரெக்ட். ஏன்னா உன் ஃப்ரெண்டு சரித்திரன் ஒருத்தர் இருக்காப்ல. இந்த ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகும் அடிக்கடி. மிகப்பெரிய ஒரு பெண்கள் ரசிகர். சத்திரியன்ற பேரே வந்து சூப்பரான பேரு. டன் டடன் டன். ஏய் கூப்பிடுவோம். அவங்க கூப்பிடு அவங்கள கூப்பிடு. அவங்க ஆமா, ஆமா வாங்க சத்திரியன். ஆமா. இன்னைக்கு வந்து பெண்களின் கனவு நாயகனா உருவாகிட்டு இருக்காரு சத்திரியன். அப்படியா? ஆமாம்மா. ஆள் அப்படி தெரியலையப்பா. அங்க பாரு கழட்டி விட்டுருக்காப்ல பாரு எல்லாத்தையும். என்ன பட்டனம்மா. பட்டனையா? நான் கூட வேற ஏதோ நினைச்சேன். அங்க பாத்தியா அவர் ஏதோ பல்லு ஒண்ணு மாட்டிருக்காப்ல பாரு. பல்லு? ஆமா, என்ன நெஞ்சில பல்லு தொங்குது அவருக்கு? தந்தம் தந்தம் தந்தமா? தங்கத்தை தொங்க விடுவாங்க, தங்கத்தை தொங்கி விட்டுருக்காரு. தந்தத்தையே தொங்க விட்டாரா? நல்ல வேலை கொஞ்சம் கீழே இறங்கினாலும் பல்லு. வேற ஏதாவது தொங்க விட போறாப்லையோ? சரி ஓகே ரைட் ஓகே. யூஸ் யூஸ். தேங்க்யூ. ரைட் வாங்க.